37 குடும்பம் தான் சார் வந்திருக்காங்க. அது 4 பேர் வரல. அதில் ஒரு அம்மா ஒரு 20 லட்சத்தை எனக்கு வேணாம் நீரை வச்சுக்கணும் ரிட்டர்ன் அனுப்பிவிட்டாங்க சார். அது என்னென்ற உண்மைத்தன்மையை சரிபார்க்கலாம். அதனால் நான் அதுக்குள்ளே போக வரும்ல, செக் பண்ணிவிட்டு நம்ம தெரிஞ்சு எப்படி டிஎம்கே வேலையாகவே இருக்கும். இருக்கட்டும், தவறு இல்லையா? அப்படி தான் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. அதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்ல, அவங்கவுங்க எதிரி. நீங்கள் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ரத்தன கமலம் விரிப்பாங்க உங்களுக்கு. 30 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வைங்களேன் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு. ஸோ 20 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துருங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அவ்வளோ காசு செலவு பண்ணுவாங்களாங்க சார் இப்படி அவரோட நேமை டேமேஜ் பண்ணுறதுக்கு? அரசியல்மா இன்றைக்கி இது பேசு பொருள் ஆகுது இல்லை, பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் 2-3 பேரை வந்து இதே அளவு பணத்தை செலவு பண்ணி விஜயால் தான் எங்கள் குடும்பத்தில் ஆள் செத்தாங்கன்னு பேச வைக்கலாம். அது பொலிட்டிக்கலி ஸ்கோர் பண்ணுற ஒரு விஷயம் தானே, அதை பண்ணத்தான் செய்வாங்க. இன்னொன்று அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தொகையா? ஸோ ஒரு ரவிக்குமார் கேள்வி எழுப்பியது போல் இந்த இன்டென்சிவ் ரிவிஷன்ன்றது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு.